லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சுற்றியான ஒரு அரசியல், அவர் லண்டன்லேருந்து எப்போ வருவார் அப்படின்னு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக பாஜக ஸ்டாலின் அவர்களுக்கு, அதாவது திமுகவுக்கு ஒரு தூது விடுறாங்க. தேர்தலுக்கு, இந்த தமிழ்நாட்டுடைய தேர்தலுக்கு நீங்கள் 5 வருஷம் காத்திருக்க வேண்டியதில்லை, 3 வருஷத்துலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல், அதிலேயே நான் உங்களுக்கு தேர்தல் வச்சுருவோன்னு சொல்லி ஒரு டீல் போட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குது. அதில் திமுகவுடைய ஆதரவு கோரி அந்த டீல் இருக்கதாக கூட சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு யூகங்கள் கிளம்பிச்சு. ஆனால் இன்னொரு புறத்தில் ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்துக்கும் மாற்றாக மேகதாது விஷயம் ரொம்ப முக்கியம், அதற்கு ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லி அவர் ஒரு கோரிக்கை கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சுற்றியான இந்த அரசியல் களம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை நேரடியாக வீழ்த்த முடியாதவர்கள் காலம் காலமாக அவதூறு பரப்பிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முனைந்திருக்கிறார்கள் என்பதற்கு சமீப காலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோடு நெருங்குகிறது திமுக என்கிற அவதூறு ஒரு சாட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு நெருங்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. கொள்கை ரீதியாகவும் கோட்பாட்டு ரீதியாகவும் பாரதிய ஜனதா கட்சியை வலிமையாக எதிர்க்கிற இயக்கமாக இந்திய துணை கண்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்திருக்கிறது என்பது இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய செய்தி. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அந்த மசோதா மீண்டும் இப்போது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். அதை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கும் என்று சிலர் ஆருடம் கணிக்கிறார்கள். அதுல ரொம்ப குறிப்பா பேசப்பட வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதற்கு முன்பு இந்த மசோதாவை வீழ்த்திய இயக்கமாக இருந்தது. தேர்தல் பிரச்சார பரப்புரை பயணத்தில் இருந்தபோது அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு அந்த சட்டத்தினுடைய வரைவு நகலை கொளுத்தி தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு பெரிய எதிர்ப்பை இந்த சட்டத்துக்கு எதிராக கொண்டு வந்து அதை பேசு பொருளாக்கி பொது சமூகத்திடம் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்தார். இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு போய் நீங்க தமிழ்நாட்டு வீதிகள்ல போட்டீங்கன்னா டீலிமிட்டேஷனுடைய தாக்கம் என்ன என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு உணர்ந்து வைத்திருக்கிற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அந்த போராட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தால் எடுக்கப்பட்ட போராட்டம். அப்ப அந்த மசோதா ஃபெயிலியர் ஆச்சு. எப்படி ஃபெயிலியர் ஆச்சு? அந்த மசோதாவை தோற்கடிக்கிற வேலையை யார் செய்தார்கள் என்று கேட்டால், முழுக்க 100 விழுக்காடு திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த வேலையை செய்தது. இதை யாரும் மறுக்கவே முடியாது. காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் கட்சிக்குள் உள்ளுக்குள் ஒரு எண்ணமும் வெளியில் ஒரு எண்ணமும் இருந்தது என்பதை யாராவது மறுக்க முடியுமா? காங்கிரஸ் கட்சிக்காரர்களே மறுக்க முடியுமா? அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த தொகுதி எண்ணிக்கையை கூட்டுவதன் மூலமாக நமக்கும் லாபம் கிடைக்கும் என்று அவர்கள் கருதினார்கள். ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல அயோத்தியிலேயே நாம வீழ்த்திட்டோம் பாரதிய ஜனதா கட்சியை. அப்ப உத்தரப்பிரதேசத்தை வைத்துக் கொண்டு நாளைக்கு நம்ம ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் உருவானா அது நமக்கு நல்லதுதானேன்னு அவங்க கருதினாங்க. பீகார் போன்ற மாநிலங்கள்ல நமக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அப்ப அங்க தொகுதிகளை அதிகரித்தா நல்லதுதானேன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா ஒட்டுமொத்த மாநில கட்சிகளும் அதற்கு எதிராக இருந்தது. காங்கிரஸ் கட்சியினுடைய தென் மாநிலத்தினுடைய தலைவர்கள் அதற்கு எதிராக இருந்தார்கள். குறிப்பாக சித்தராமையாவில் தொடங்கி இங்க இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய ரமேஷ் சென்னிதாலாவில் இருந்து எல்லோரும் அதற்கு எதிர்ப்பை பதிவு செய்ததனுடைய விளைவு காங்கிரஸ் கட்சி எதிர்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதான. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்படி இரட்டை நிலைப்பாடு இருந்ததான்னு கேட்டா நிச்சயமாக இரட்டை நிலைப்பாடு இல்ல. நாங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறோம். இந்த அரை நூற்றாண்டு காலத்துல நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னோம், நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னோம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டோம். அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், மக்கள் அதை பின்பற்றினார்கள். அதன் விளைவாக இன்றைக்கு மக்கள் தொகை குறைக்கப்பட்டு எங்களுடைய மாநிலம் ஒரு சீரான இயக்கத்துக்குள்ள இருக்கு. குழந்தைகள் பிறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிற இடத்திலிருந்து நாங்க இந்த பிரச்சனையை அணுகிறோம். இப்படித்தான் தென் மாநிலங்கள் நசுக்கப்படும்னு சொன்னா இந்த சட்ட வரைவு தென் மாநிலங்களுக்கு எதிரானது அப்படிங்கிற அந்த செய்தியே இந்த நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்போ நாடாளுமன்றத்துல அதை ஆதரிக்க போறாங்க. அது எப்படி ஆதரிக்க போறாங்கன்னு சில செய்திகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்கன்னா, அவங்க நேரடியாக ஆதரிக்க மாட்டாங்க, வெளிநடப்பு பண்ணிடுவாங்க. வெளிநடப்பு பண்ணாலே அந்த மசோதா நிறைவேறும். ஏன்னா மேற்கு வங்கத்திலிருந்து மம்தா பானர்ஜியிடமிருந்து பிரிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் இருந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள், ஏற்கனவே சிவசேனாவில் இருந்து பிரிந்து வந்தவர்கள், இப்படி ஒரு கூட்டத்தை நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கென்று ஆதரவாக தயார்படுத்தியதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு செய்தால் அந்த மசோதா நிறைவேறிடும். வெளிநடப்பு செய்வதற்கான பேச்சுவார்த்தையை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நடத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நேற்றைக்கு அண்ணன் டி.ஆர். பாலுவும் மரியாதைக்குரிய அண்ணன் திருச்சி சிவாவும்
பட்டவர்த்தனமாக பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாங்க, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிற செய்தியவே அஜெண்டாவுக்குள்ள அவங்க கொண்டு வரல. அவங்க அஜெண்டாவுக்குள்ள கொண்டு வரட்டும், வரைவு என்னங்கிறத கொடுக்கட்டும், அதன் பிறகு நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அது குறித்த முடிவெடுக்கிறோம். எங்க தலைவர் லண்டனில் இருந்தவாறே காணொலி வாயிலாக பேசுகிற போது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, மாநில உரிமையை நசுக்குகிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்தால் காங்கிரஸோடு சேர்ந்து அல்ல, காங்கிரஸ் அல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய எதிர்ப்பை உறுதியாக பதிவு செய்யும் என்கிற இடத்திலிருந்து நாம பணியாற்றுவோம்னு சொல்லிட்டாரு. நேற்றைக்கு அழைப்பு விடுத்தது எந்த கட்சிக்கு? திரிணாமுல் காங்கிரசினுடைய அதிருப்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அனைத்து கட்சி கூட்டத்துக்கு. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சனையா? இல்ல, மாநிலத்தை நசுக்குகிற வேலை தானே இது. அப்ப அந்த மாநிலத்தை நசுக்குகிற வேலைக்கு பாரதிய ஜனதா கட்சி துணை போகிறது, பாரதிய ஜனதா கட்சி அடிக்கோளுகிறதுன்னு தெரிஞ்ச உடனே திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல்ல தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து, கொல்லைப்புற வழியாக ஒரு கட்சியை கபலீகரம் செய்கிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்தா இல்லையா? இதற்கு எதிராக யார் நேற்றைக்கு பேசி இருக்கணும்? அதிமுக பேசாது, இங்க இருக்கக்கூடிய இன்னபிற கட்சிகள் பேசாது. பேச வேண்டியது காங்கிரஸ் தானே. அகில இந்திய அளவுல காங்கிரஸ் அதை பேசி இருக்க வேண்டும் தானே. ஏன் நேற்றைக்கு அதை பேசல? நேற்றைக்கு பேசிய கட்சி எந்த கட்சி? திராவிட முன்னேற்ற கழகம். நேற்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்து விட்டு வெளிநடப்பு செய்த கட்சி எந்த கட்சி? திராவிட முன்னேற்ற கழகம். அதுபோல இந்த மேகதாது விவகாரத்தில் ஒரு நிலைப்பாட்டை அண்ணன் மு க ஸ்டாலின் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால், உண்மையிலேயே காவிரி தீரத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பெரும் பொறுப்பு, தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பெரும் பொறுப்பு அண்ணன் மு க ஸ்டாலினுடைய கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக அவர் உணர்ந்திருக்கிறார். நீங்க இந்த மேகதாதுவின் குறுக்கே அணை கட்ட போகிறார் கர்நாடகக்காரர்கள் என்று தெரிந்த உடனேயே தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு அரசு யாருடைய அரசாக இங்க இருக்கு? காங்கிரசினுடைய கூட்டணி அரசாக இங்க இருக்கு. மேகதாதுவின் குறுக்கே அணை கட்ட போறேன்னு சொல்ற அரசு எந்த அரசாக இருக்கு? காங்கிரஸ் அரசாக இருக்கு. இதற்காகவே நான் நடைபயணம் போய் மக்களிடத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்தினேன்னு சொன்னவர் டி கே சிவகுமார். அவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கார். 2 முதலமைச்சர்களையும் சந்தித்து பேச வைக்கிற வாய்ப்பையாவது காங்கிரஸ் உருவாக்குச்சா? காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கு? சரி, இந்த அரசு என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கு? ஒன்றிய அரசிடம் கேட்குதா? ஏன் நீங்க மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டுவேன்னு சொல்லக்கூடிய கர்நாடகாவுக்கு வாய்ப்பூட்டு போட மாட்டேங்கிறீங்க? எதன் பொருட்டு கள்ளமௌனம் சாதிக்கிறீங்க அப்படிங்கிற செய்தியாவது ஒன்றிய அரசிடம் மென்மையாகவாவது கேட்குதா? இல்ல. அப்போ அதை கேட்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. இன்னைக்கு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லிவிட்டார் அண்ணன் டி.ஆர். பாலு. இதை விட பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிற வேலையை, மாநில நலனுக்காக குரல் கொடுக்கிற வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி செய்ய முடியும்? ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் நெஞ்ச பிளந்து காட்டணுமா? இல்ல, சமீபகால உதாரணங்கள் இருக்கு இல்லையா? அதாவது இந்தியா கூட்டணி மீட்டிங்ல கலந்துக்கல, காங்கிரஸ் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற அவையில் அவங்களுக்கு பக்கத்துல எங்களுக்கு இருக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. இது போன்ற இது பாஜகவுக்கு, அதாவது காங்கிரஸ் எதிர்ப்பு பாஜகவுக்கு சாதகமாக போயிடக்கூடாது, அதனால ஒரு டீல் பேசியிருப்பாங்களோ. ஏன்னா 6 மாசத்துல புதிய ஆட்சி வரப்போகுது, 6 மாசத்துல தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி தாங்காது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவேளை சந்தேகம் இருக்கும். அதனாலதான் திமுக, அதாவது தாவேகாவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இந்த பாஜகவுக்கு ஆதரவாக இந்த தொகுதி மறைவரையில திமுக போயிடக்கூடாதுங்கிற ஒரு குரலை எழுப்புறாங்க. இது ஒரு அயோக்கியத்தனமான குரல் இல்லையா? இது ஒரு பச்சையான சந்தர்ப்பவாத குரல் இல்லையா? பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸோடு தான் நிற்க வேண்டுமா? காங்கிரஸ் அப்படி என்ன பாஜகவுக்கு எதிராக கிழித்து நட்டு விட்டது? இங்க நீங்க யோசிச்சு பாருங்க. பிரணாப் முகர்ஜி யாருங்க? காங்கிரஸ்காரர் தானங்க. அவர் எப்படிங்க பாரதிய ஜனதா கட்சியில போய் குடியரசுத் தலைவராக வராரு? குலாம் நபி ஆசாத் யாருங்க? அவர் எப்படிங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய ரெப்ரசன்டேஷனுக்குள்ள போறாரு? காஷ்மீரினுடைய முதலமைச்சராக இருந்தவர் இல்லையா குலாம் நபி ஆசாத்? காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் இல்லையா அவரு? அப்போ காங்கிரஸே பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பில் தன்னை மட்டுப்படுத்தி கொண்டது. அதற்கு மிக முக்கியமான காரணம் காங்கிரஸ்ல இருக்கிற லீடர்ஸ். ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டு தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. RSS காங்கிரஸுக்குள் ஊடுருவிச்சுன்னு சொல்லிட்டு தானே சார் போனாரு. அப்ப காங்கிரஸுக்குள் RSS ஊடுருவியதற்கு பின்னாலும் காங்கிரஸ் பாஜக எதிர்ப்பை வலுவாக பேசும்னு நாங்க நம்புறதுக்கு என்ன கேன பயல்களா? நாங்க இல்ல தெரியாம கேட்கிறேன் நானு. திராவிட முன்னேற்ற கழகம் பதிவு செய்த எதிர்ப்பை தான் தமிழ்நாட்டுக்குள், தென் மாநிலங்களுக்குள் காங்கிரஸ் அறுவடை செய்தது. மறந்துடக்கூடாது. நீங்க பாரத் ஜோடோ யாத்திரா போனார, என்ன கிழிச்சாரு பாரத் ஜோடோ யாத்திரால ராகுல் காந்தி? அந்த நடைபயணத்தை நான் பாராட்டுகிறேன், அவருடைய உழைப்பை நான் போற்றுகிறேன், அது வேறு. காங்கிரஸ் கட்சிக்கு என்ன நன்மை விளைந்தது? பாரத் நியாயா யாத்திரா போனார, காங்கிரஸ் கட்சிக்கு என்ன நன்மை விளைந்தது? நீங்க எந்த மாநிலம் ஒடுக்கப்பட்டதோ, எந்த மாநிலம் நசுக்கப்பட்டதோ அந்த மாநிலத்திலிருந்து புறப்படுகிறேன் என்று சொல்லி பாரத் ஜோடோ யாத்திரா கிளம்புனீங்களே, அதனிலிருந்து புறப்பட்டு போய் எந்த மாநிலத்துல நீங்க முடிச்சீங்க? கொல்லைப்புற வழியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற மாநிலத்துல போய் முடிச்சீங்க.
அங்க எல்லா மாநிலத்தினுடைய தலைவர்களையும் அழைச்சிங்க, எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களையும் அழைச்சிங்க. ஒருமுகப்படுத்த முடிந்ததா உங்களால? இந்தியா கூட்டணியை வெற்றியை நோக்கி இட்டு செல்ல முடிந்ததா? பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வலுவான கட்டமைப்பை இந்தியா கூட்டணியின் மூலமாக உருவாக்க செல்ல சார் காங்கிரஸ். அப்படிதானே சார் காங்கிரஸ் சொல்லுது. இந்தியா கூட்டணியில் இருந்த எந்த மாநிலம், எந்த கட்சி 100 விழுக்காடு வெற்றியை பெற்றுக் கொடுத்து சொல்லுங்க. காங்கிரஸ் பெற்றுக் கொடுத்ததா? பீகார்ல பெற்றீங்களா 100 விழுக்காடு வெற்றிய? உத்தரப்பிரதேசத்துல பெற்றீங்களா 100 விழுக்காடு வெற்றிய? ஏன் உங்களுடைய மாநிலமாக இருக்கிற கேரளாவுக்குள் பெற்றீங்களா 100 விழுக்காடு வெற்றிய? கர்நாடகாவுக்குள் பெற்றீங்களா? தெலுங்கானாவுக்குள் பெற்றீங்களா? ஆனா இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்து பாரதிய ஜனதா கட்சியுடைய எதிர்ப்பை ஒருமுகப்படுத்தி, பாரதிய ஜனதா கட்சியுடைய எதிர்ப்பை கூறுதிட்டி, பாரதிய ஜனதா கட்சியை அம்பலப்படுத்தி அந்த ஆட்சியினுடைய அலங்கோல போக்கை இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லி 100 விழுக்காடு வெற்றியை பெற்ற இயக்கம் எது? திராவிட முன்னேற்ற கழகம் தான். எந்த மாநிலம்? தமிழ்நாடு தான். அப்போ பாஜக எதிர்ப்பில் காங்கிரஸை விட திமுக வலுவா இருக்கு சார். காங்கிரஸ் எங்க சார் பாஜக எதிர்ப்புல இருக்கு? என்ன மோடியை பத்தி பேசிட்டு ராகுல் காந்தி போய் கட்டி இருங்க சார் மோடியை பத்தி பேசிட்டு ராகுல் போய் கட்டி பிடிச்சுக்கிறாரு. அந்த மாதிரியான கொள்ளைப்புறவழியான உறவா திமுகவுக்கு? திமுகவுக்கு அப்படி ஒரு அவசியம் இல்ல. காங்கிரஸோடு தான் நின்று பாஜகவை எதிர்க்கணுங்கிற இடத்துல திமுக இல்ல சார். திமுக தான் சார் இன்றைக்கு லீடிங் போர்ஸ் பாஜக எதிர்ப்பு. அதனாலதான் காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன் அண்ணன் ஸ்டாலின் லண்டன்ல இருக்கும்போது காங்கிரஸ் தூது விடுது? காங்கிரஸ் தூது விடுதா இல்லையா? இந்தியா கூட்டணியில் நீங்க இருக்கணும். நாடாளுமன்றத்தில் கடந்த காலத்தில் இருந்த அதே நிலைப்பாட்டை எடுக்கணும். அந்த நிலைப்பாட்டுல தான் திமுக இப்ப இருக்கு. நீங்க அந்த நிலைப்பாட்டுல இருக்கீங்களான்னு சொல்லுங்க முதல்ல. அதனால காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்துதான் பாஜகவை எதிர்க்கணுங்கிற அவசியம் ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்ல. அது கொள்கை வழியாக பாஜகவை எதிர்க்கிற அமைப்பு, சித்தாந்தத்தின் வழியாக பாஜகவை எதிர்க்கிற அமைப்பு. அதனால காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு நிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லாமல் தனித்த அட்டானமஸ் பாடி எனக்கு இன்னைக்கு நாடாளுமன்றத்தை பாருங்க. நீங்க நேற்றுக்கு அனைத்து கட்சி கூட்டத்துல பாத்துட்டீங்கல்ல திமுக நிலைப்பாடு என்னன்னு. இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பொறுத்திருந்து பாருங்க திமுக நிலைப்பாடு என்னன்னு. ஒத்திவைப்பு தீர்மானம் கேட்டாங்க, இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ராகுல் காந்தி வயநாடு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பை இழந்த போது நாடாளுமன்றத்தை முடக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். மீண்டும் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவே அந்த அவைக்கு வர வேண்டும் என்பதற்காக அந்த அவையில் போராடியது திராவிட முன்னேற்ற கழகம். காங்கிரஸ் போராடல, மறந்துடாதீங்க நீங்க. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காங்கிரசுடைய தயவு தேவையில்ல. காங்கிரஸ் எதிர்ப்பை பேசுவதனாலேயே பாஜகவினுடைய உறவாகி விடாது. பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அது காங்கிரஸோடு கட்டாய உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயமும் ஆகிவிடாது. அதை தாண்டிய அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். 1/2 நூற்றாண்டு காலமாக அந்த அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. இல்ல அதெல்லாம் கடந்த காலங்கள்ல ஆட்சி அதிகாரம் இருக்கும் பொழுது உள்ள ஒரு நிலைப்பாடு. இப்பொழுது ஆட்சி அதிகாரம் இல்ல, தனித்து விடப்பட்டிருக்காங்க, கூட்டணிக்கு யாருமே இல்ல, ஒரு ஆதாயத்தை நோக்கி திமுக இது போன்ற காய் நகரத்துகள்ல கச்சிதமாக பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 2029 தேர்தல் வர வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி அப்படின்னு கூட சொல்றாங்கல்ல. ஒரு ஆதாயத்துக்காக திமுக இதை பண்ணுது அப்படிங்கிறாங்க. திமுக என்ன காங்கிரஸா? ஆதாயத்துக்காக எப்படிப்பட்ட நிலைப்பாடை வேண்டுமானாலும் எடுப்பதற்கு. நான் என்ன கேட்கிறேன், 2019 40 இடங்களுக்கு 39 இடங்களை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி பெற்றுச்சுல்ல சார். அப்ப திமுகவுக்கு இல்லாத வாய்ப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணியில அன்றைக்கே முடிவு செய்திருந்தால் 6 - 8 ஒன்றிய அமைச்சர்களை திமுக பெற்றிருக்க முடியும். அன்னைக்கு அதிகாரம் இல்ல. 2019 அதிகாரம் இல்ல திமுக கிட்ட. பாஜக அதிமுக உறவு கொண்டிருந்த போது பாஜக அதிமுக கூட்டணி மகத்தான தோல்வியை தழுவியது. சாதாரண தோல்வின்னு நினைச்சிடாதீங்க நீங்க. மகத்தான தோல்வியை அந்த நேரத்தில் தழுவியது. அப்ப திமுகவுக்கு ஆஃபர் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்பவும் ஆஃபர் இருந்துச்சு. ஆனா திமுக அதை செய்யல. சரி, 2024 வெற்றி பெற்றாச்சு. 2024 3வது முறையாக வெற்றி பெறுகிற மோடியினுடைய நாற்காலிகள் கொஞ்சம் ஊசலாட்டத்துக்கு வந்துருச்சா இல்லையா? வந்ததா இல்லையா சார்? அப்போ அந்த நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நிலைப்பாடை எடுக்க முடியும் தானே? ஏன் முடியாதா? காங்கிரஸ் தேர்தல் முடிவு வந்த மறுநாள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியும்னா, திமுக தேர்தல் முடிவு வந்த மறாவது நாள் ஒரு முடிவை எடுக்க முடியாதா? ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாதா? நிலைப்பாட்டில் மாற்றத்தை உருவாக்கிட முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஆனா செய்ததா திமுக? பதவிக்காக நாக்கை தொங்க போட்டு கொண்டு அலைகிற நாளாந்தர வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாது. அதை தெரிஞ்சுக்கங்க முதல்ல. திமுக தோல்வியை தழுவிடுச்சுட்டா அது எத்தகைய நிலைப்பாட்டை வேண்டுமானாலும் அதிகாரத்துக்காக எடுத்துருமா? எடப்பாடி பழனிசாமியினுடைய கவர்மெண்ட் வீக்கான கவர்மெண்ட் சார். அன்னைக்கு அண்ணன் மு.க. ஸ்டாலின் நினைத்திருந்தால் இன்றைக்கு நடப்பதை போல குதிரை பேரத்தை நடத்தி அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி இருக்க முடியும் தானே? அதிருப்தி எம்எல்ஏக்களை அழைத்து தன் பக்கம் வைத்திருக்க முடியும் தானே? கொள்ளைப்புற வழியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்க முடியும் தானே?
செய்தாரா? 2021 சட்டமன்ற பொது தேர்தல் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணார். மக்களை சந்தித்தார். இந்த அரசு என்ன செய்திருக்கிறது என்பது குறித்து பேசினார். ஏன் திமுக வர வேண்டும் என்று பேசினார். மக்கள் நம்பினார்கள், வாக்களித்தார்கள், முதலமைச்சரானார். எப்போதுமே ஒரு ஜனநாயக பூர்வமான நடவடிக்கைக்கு மட்டுமே திமுக தன்னை உட்படுத்தி கொண்டிருக்குதுங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. போறவன் வரவெல்லாம் 1000 செய்தி சொல்லுவான் வைகோ மாதிரி. பாஜகவோடு சேர்ந்துகிட்டு ஆட்சியை திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களே பேசுறாங்க இல்லையா, 6 மாசத்துல ஆட்சி கவிழும், திருச்சி சிவா மத்திய அமைச்சர் ஆவாருன்னு சொல்லும் பொழுது அந்த சந்தேகம் நீங்க சொல்றது அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னது, அதை நான் கண்டிக்கிறேன். அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏற்புடையது இல்லைங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் ஏற்புடையது இல்லை. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அண்ணன் மு க ஸ்டாலின் சொல்கிற கருத்து எத்தகைய கருத்து, இது போல முன்னாள் அமைச்சர்களாக இருந்த பிதற்றல் பேர்வழிகள் பேசுவது எத்தகைய கருத்துன்னா, அண்ணன் மு க ஸ்டாலின் பேசிய கருத்துல உடன்படுறேன், அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிய கருத்துல உடன்படல. நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு விஷயத்த. மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்னன்னா, இடைத்தேர்தலில் தாவேகாவுக்கு குட்டு வைக்கப்படும். இடைத்தேர்தலில் தாவேகாவுக்கு குட்டு வைக்கப்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் இடைத்தேர்தலில் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுகிற வேலையை செய்துட்டா இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி நிலை உருவாகும். தார்மீக அடிப்படையில் இந்த அரசு தொடர முடியாது. இப்பவும் இந்த அரசு மைனாரிட்டி அரசு தான், நீங்க மறந்துடாதீங்க. 25 பேர் அதிமுக எம்எல்ஏ ஓட்டு போட்டான் இந்த அரசுக்கு. இன்னைக்கு அந்த 25 பேருடைய ஆதரவு இருக்கா? எசக்கி சுப்பையா இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினரா? மரகதம் குமரவேல் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினரா? விஜயபாஸ்கர் சட்டமன்ற உறுப்பினரா? சத்யபாமா சட்டமன்ற உறுப்பினரா? இல்ல. அப்ப என்ன நிலைமை? இந்த அரசினுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்துருச்சு. இந்த ராஜினாமாக்களின் மூலமாக ஒரு பக்கம் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் கொறடாவுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற கட்டாயத்தின் அடிப்படையில் மீண்டும் அதிமுகவில் சேர்ந்ததற்கு பிறகு கூட்டணி கட்சியினுடைய ஆதரவு இருக்கு. அவ்வளவுதான். இப்ப இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த ஆடுபுலி ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்குது தாவேகா. அதை வீழ்த்துவோம், முறியடிப்போம், ஆட்டோமேட்டிக்கா இந்த அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட்டுரும்ன்ற ஒரு ஜனநாயக ரீதியான கணக்குக்கு வர்றார் அண்ணன் மு க ஸ்டாலின். ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர்களுக்கு கோட்பாடு கிடையாது, தத்துவம் கிடையாது, கொள்கை கிடையாது. காரணம் என்னன்னா, அண்ணன் எஸ் சிவசங்கர் மாதிரியான முன்னாள் அமைச்சர்கள் வளர்ந்த விதம் என்பது வேறு, அண்ணன் தங்கம் தென்னரசு மாதிரியான முன்னாள் அமைச்சர்கள் வளர்ந்த விதம் என்பது வேறு, அனிதா ராதாகிருஷ்ணன் வளர்ந்த விதம் என்பது வேறு. திமுகவில் இருந்து கொண்டு ஜெயலலிதா குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டதற்கு பின்பு அந்த தீர்ப்பை குமாரசாமி நிறுத்தி வச்சாரு இல்லையா, குன்ஹா தீர்ப்பை. அப்ப மீண்டும் அந்த அம்மா முதலமைச்சர் ஆகிறதுக்காக இடைத்தேர்தலில் போட்டியிடணும்ல. என்னுடைய தொகுதியில நான் என்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன் திமுக இருந்துகிட்டு சொன்னார் அனிதா ராதாகிருஷ்ணன். சொன்னாரா இல்லையா? அப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் எப்படிப்பட்ட நபர்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. இதையெல்லாம் விட்டுருங்க சார். பெரியாரை, அண்ணாவை, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை, திராவிட இயக்கத்தை இழித்தும் பழித்தும் பேசிய ஒருவருக்கு தாய்மாமன் சீர் தூக்கிட்டு போனவர் அனிதா ராதாகிருஷ்ணன். அப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் யாருன்றதை நீங்க புரிஞ்சுங்க. அனிதா ராதாகிருஷ்ணனுடைய கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் தான் போயிட்டான்ல, நம்ம பாஜகவோட சேர்ந்து காங்கிரஸுக்கு நெருக்கடி கொடுத்துருவோம் அப்படிங்கிற அந்த மனநிலை கொண்ட, கொள்கை இல்லாத, கோட்பாடு இல்லாத, தத்துவம் இல்லாத, பதவிக்காகவே ஒரு பெரிய கட்சியில் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிற அனிதா ராதாகிருஷ்ணனுடைய மனநிலை திமுகவுடைய மனநிலை இல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. திமுக கோட்பாட்டுக்காக, தத்துவத்துக்காக, கொள்கைக்காக இதுகாரும் எந்த கட்சியும் செய்யாத தியாகங்களை செய்கிற ஒரு வல்லமை படைத்திருக்கிற இயக்கம் திமுக. அதனுடைய எண்ண ஓட்டம் என்பது வேறு, அதனுடைய பயணம் என்பது வேறு, அதனுடைய பாதை என்பது வேறு. அதெல்லாம் அத்தகைய நடவடிக்கைகள் எல்லாம் போயிரும்னு நீங்க முன்னாள் அமைச்சர்னு சொன்னா உடனே அவங்க சொல்ற கருத்து திமுகவுடைய கருத்தா? இப்படிதான் சார் ஒரு கருத்து இருந்துச்சு திமுக கூட்டணிக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லாரும் சொல்றாங்கல்ல, பேராசிரியர் காதர் மைதீனிலிருந்து தோழர் பே சண்முகத்திலிருந்து எல்லாரும் சொல்றாங்கல்ல, திமுக கூட்டணிக்கு இப்படிப்பட்டவர்கள் பேசினார்கள். ஆனால் அந்த கட்சியினுடைய தலைமை எத்தகைய முடிவை எடுத்ததுன்றதுதான் அந்த கட்சியினுடைய பாதையை நிர்ணயிக்குது. எத்தகைய முடிவு எடுத்தார் அண்ணன் மு க ஸ்டாலின்? ஒரே அறிக்கையின் மூலமாக இது எல்லாத்தையும் அப்படியே கொலாப்ஸ் பண்ணார். என்ன சொன்னாரு? வளமான எதிர்கட்சி, வலிமான எதிர்கட்சியாக நாம் செயல்படுவோம், ஆளுங்கட்சி தன்னுடைய பணியை செய்யட்டும், அவர்கள் ஆட்சி அமைக்கட்டும் ஒரு அறிக்கையை கொடுத்து இந்த டிஸ்பியூட்டுக்கு ஒரு முடிவுரை எழுதினாரா இல்லையா? அதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. கொல்லைப்புற வழியாக எந்த வேலையும் திமுக ஒருபோதும் செய்யாத அத்தகைய தேவை திமுகவுக்கு இல்லை. அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டி கொண்டு காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தணுங்கிற இடத்துல காங்கிரஸ் ஒன்றும் அவ்வளவு பலமா இல்ல. நாளைக்கே தேர்தல் வைப்போம், காங்கிரஸ் திமுகவும் போட்டியிடட்டும், யார் வெற்றி பெறுவார்? அப்ப பாஜக துணை கொண்டுதான் காங்கிரஸ் பழி வாங்க முடியுமா? அப்படி ஒரு அவசியமும் கிடையாது. பாஜக கூட்டணி எங்க வலிமையா இருக்கு? தமிழ்நாட்டுல எந்த பாஜக இருக்கு? தாவேகா கூட்டணி வலிமையா இருக்கு இல்லையா? அதை வீழ்த்தணும்னா மேலிடத்தை நம்பி டெல்லியை நம்பினாதான் முடியும். ஒரு விஷயம் நான் என்ன கேக்குறேன்னா, தாவேகா கூட்டணி வலிமையா இருக்கு, இருந்துட்டு போட்டுமே, அதனால என்ன திமுகவுக்கு நட்டம்?
திமுக 2029 நாடாளுமன்ற தேர்தலையும் தோத்துட்டு போட்டுமே, அதனால என்ன திமுகவுக்கு திமுக தோல்வியே பார்க்கலையா சார்? திமுக தோல்வியை கண்டு அஞ்சி நடுங்கி ஒரு கூட்டணிக்கு போகுது, ஒரு நிலைப்பாடு எடுக்குது அப்படிங்கிறதே திமுக அண்டர் எஸ்டிமேட் பண்ற வேலைன்னு நான் சொல்றேன். திமுக அத்தகைய வலிமை மிக்க அமைப்பாகத்தான் அது இருந்திருக்கிறதே தவிர வலிமை குறைந்த அமைப்பாக அது இல்லை. இப்ப இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா திமுக ஏதோ அஞ்சி நடுங்கி கைகாலெல்லாம் உதறி போய் திமுக ஏதோ அதிகாரத்துக்காக ஏங்கி கிடக்கிற கட்சி மாதிரி சொல்றாங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல அந்த கட்சி எப்படி இருந்துச்சு? 2021 ஏன் தோல்வியை தழுவணும்னே தெரியாம அந்த கட்சி தோல்வியை தழுவிச்சு? எப்படி இருந்துச்சு? 2 முறை 2011 2016 ஆட்சி அதிகாரத்தை இழந்துச்சு, அந்த கட்சி எப்படி இருந்துச்சு? மீண்டும் 2021 அதிகாரத்துக்கு அந்த கட்சி வரலையா? 2019 மகத்தான வெற்றி பெறலையா? 2024 மகத்தான வெற்றி பெறலையா? ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மகத்தான வெற்றி பெறலையா? ஒரே ஒரு தோல்வியை தான் சார் சந்திச்சிருக்கு. அந்த தோல்வியை அந்த இயக்கம் சந்தித்த உடனேயே பல துரோகிகள் வெளியேறி இருக்கிறார்கள், அவ்வளவுதானே தவிர இதுல என்ன பெரிய தனித்து விடப்பட்டுருச்சு திமுக? திமுக தனித்து விடப்பட்டதுனால என்ன திமுகவுக்கு பயமா? அஞ்சு நடுங்கி வீட்டுல உட்காந்துருமா திமுக? திமுகவுடைய இயல்புக்கு மாறாக திமுக எப்போதுமே நடக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திமுக எதிர்கட்சியாக இருக்கிற போதுதான் வலிமையான இயக்கமாக செயல்படும். எதிர்கட்சியாக இருக்கிற போதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பாதையிலே கூடுதல் கவனத்தை செலுத்தும். அதற்கான வாய்ப்பு வந்திருக்கு. அந்த கட்சி மீட்டுருவாக்கத்துக்கு தயாராயிருக்கு, அவ்வளவுதானே தவிர வலிமையான கூட்டணி தாவேக யார் வலிமையா? வைகோ போனா வலிமையாயிடுச்சா? அது கம்யூனிஸ்டுகள் போயிட்டா அது வலிமையாயிடுச்சா? முஸ்லீம் லீக் போயிட்டா அது வலிமையாயிடுச்சா? எங்க அண்ணன் திருமா போயிட்டாருன்னா அது வலிமையாயிடுச்சா? அப்கோர்ஸ் இங்க இருந்தவர்கள் எல்லாம் அங்க போயிருக்கிறாங்க. அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுங்கிறத தேர்தல் வச்சா தானே நீங்க பாப்பீங்க. தேர்தல் வரட்டும், அப்ப பேசுவோம். இப்ப தேர்தலுக்கான காலம் இல்ல, தேர்தலுக்கு இன்னும் அவகாசம் இருக்கு. இடைத்தேர்தல் தான் இப்ப வரப்போகுது. இடைத்தேர்தல்ல யார் வெற்றி பெற போறாங்கிறதுலயே தெரிஞ்சு போயிடும் எது வலிமையான கூட்டணி, எது வலிமை இல்லாத கூட்டணின்னு. அதனால இந்த குரூப்ல டூப்பெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வந்துட்டா அது பலமான கூட்டணி அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது சார். 1க்கு பக்கத்துல 0 சேர்ந்தா தான் சார் 10, 0க்கு பக்கத்துல 0 சேர்ந்தா 0 தான். நான் சொல்ற அரித்மெட்டிக் கால்குலேஷன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதுக்கு மேல விளக்க வேண்டியது இல்லை. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை குறைத்து மதிப்பிடுவது என்பதும், காரண காரியங்கள் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நடவடிக்கை எடுக்கிறது என்கிற கற்பிதங்களை உருவாக்குவதும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து அவதூறு பரப்புவதும் தமிழ்நாட்டு மக்களினுடைய கனிமான கவனத்துக்கு வந்துருச்சுங்கிறத மறந்துடாதீங்க. நீங்க மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வைகோ சொல்றாரு, தாவேகாவை வீழ்த்துவதற்கு பாஜகவோடு கூட்டு சேர்ந்துட்டீங்களா நீங்க அப்படிங்கிறாரு. யோ, பாஜகவுக்கு புரோக்கர் வேலை பாக்குறதே நீதான். பாஜகவையும் தாவேகாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் புத்தக வெளியீட்டு விழாவே டெல்லியில நடத்துற. அங்க போய் வெங்கைய நாயுடு வரணுன்ற, சிபி ராதாகிருஷ்ணன் வரணுன்ற இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு கொல்லைப்புற வழியாக 2 கட்சிக்கும் புரோக்கர் வேலையை நீங்க பார்த்து விட்டுட்டு இங்க திமுக பாஜகவோடு, திமுக தாவேகாவை வீழ்த்துனா பாஜகவோடு சேர வேண்டிய அவசியம் இல்லை. திமுக அட்டானமஸாய் செயல்பட்டாலே அது வீழ்த்தப்படும். தாவேகா ஒன்னும் அவ்வளவு பலமான அமைப்பெல்லாம் இல்லை. 2 ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செயல்படுகிற அளவுக்கு ஒரு மோசமான அணுகுமுறையெல்லாம் திமுக இங்க செஞ்சிடாது. அதற்கான அவசியம் எதுவும் இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நன்றி தோழர். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.